ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சத்தான ரொம்பவுமே ஆரோக்கியமான உளுந்தங்களி கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இதில் 1 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். 2 வறுத்துக்கிட்டு அந்த டம்ளர்லேயே 1 டம்ளர் நான் ராகி எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் 1/2 டம்ளர் வெள்ளை எள்ளு போட்டுக்கலாங்க. 1/4 டம்ளர் பச்சரிசி சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கஞ்சியில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க, சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ நிறையா இருக்குது. பீரியட்ஸ் டைமில் வர பிள்ளைகளுக்கு இடுப்பு வலி, கைகால் வலி இதுக்கு அவ்வளோ மருந்தாக இருக்கும். டெய்லி நீங்கள் இதில் வந்து 2 டீஸ்பூன் மட்டும் போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சிங்கனாலும் போதும். களி மாதிரியும் நம்ம கலரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் பெயின், ஹிப் பெயின், இடுப்புக்கு அவ்வளோ பலம். இதில் வந்து ஹீமோக்ளோபின் கூடி அதிகமாகுங்க. இதை டெய்லி உங்கள் குழந்தைகளுக்கு 1 டம்ளர் நீங்கள் கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. கருப்பட்டி போட்டு காய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும். வேறு எதுவுமே நம்ம ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இதில் வந்து நீங்கள் 1 டம்ளர் கொடுத்தீங்கன்னா போதும். இதை நல்லா வறுத்தாச்சு, ஆற வச்சு சின்ன மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து வேணுங்கும் போது 2 டீஸ்பூன் மட்டும் போட்டு நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் 1/2 டம்ளர் போட்டோம்னா நம்ம களி மாதிரி நம்ம கிளறிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம வெளியிலே வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாவுலேயே நம்ம களி கிளறலாம் பாருங்கள். நான் வந்து 3/4 டம்ளர் இதில் தண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த டம்ளரில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதில் 3/4 டம்ளர் மாவு எடுத்துக்கிறேங்க இதே டம்ளரில். இப்போ வந்து நம்ம கட்டிகள் இல்லாமல் கைவிடாமல் நல்லா கிளறிக்கலாம். நான் வந்து திக்கான தேங்காய் பால் 1/2 மூடி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கிளறிக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம். தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது வந்து அதில் இல்லாத சத்துக்களே இல்லை. தேங்காய் பால் வந்து தாய்ப்பாலுக்கு நிகர்னு கூட சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி பத்தாமல் இருந்துச்சுன்னா நம்ம பால் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வேக வைக்கணுங்க. கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்தாலே அவ்வளோ மணமாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட நல்லா விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி களி கிளறி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. பார்த்திங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கட்டிகள் வந்து எதுவுமே கிடையாது. குயிக்காக பண்ணிடலாங்க, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் அது நல்லா வேகும். பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு பிளேட்டில் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாங்க. இதுக்கு கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வாழைப்பழமும் தொட்டு சாப்பிட்டா உங்கள் குழந்தைகளுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.